ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கேகே சிலர்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார் பிராண்ட் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று பார்த்துருக்கோம். எஸ்கேப் சுனாமி விளாண்டுருப்போம், ஸ்டீல் பண்ணாட்டு விளாண்டுருப்போம். இது பார்த்தீங்கன்னா புது சீரிஸ் விளாட போகிறோம். பேசு. ஹாய் காய்ஸ், நான் தான் ஜஸ்வந்த். இன்னைக்கோட கேமில் பிளேயில் நான் வந்து பார்க்க போகிறேன் கைஸ். ஆமாம், இது சீரியஸில் சம்டைம்ஸ் இருப்பார், இருக்க மாட்டார். நான் சொல்லி இருக்கலாம். ஓகே, பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாருக்கெல்லாம் நான் அந்த மாதிரி போடுற சீரீஸில் பிடிச்சிருக்கோ கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரே சொல்லு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சில காட்லி இருக்குது, காட் விண்டட் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் பத்தாதுங்க. நம்ம லாஸ்ட் வரைக்கும் போக போகிறோம். அந்த பிளாக் கலர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் போக போகிறோம். நான் அந்த ரெயின்போ வரைக்கும் தான் போயிருக்கேன், அதனால் நம்பவே இல்லை. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நான் போக போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி லைக்லாம் பண்ணாதீங்களோ, பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், உங்களுக்கும் நல்லது தான். ஓகே, 193 வந்துட்டோம். ஓகேங்க, நம்ம 8 பில்லியனு 197 வந்துட்டோம். 200 ரீச் பண்ணாலே போயிடலாம். நம்ம ஸ்டாமினா அப்கிரேட் பண்ணியே ஆகணும். ஓகே, 100 ட்ரில்லியனா அப்பா என்ன பண்ணுறாங்க. கைஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விதத்துலேயும் பண்ணிக்கலாம். பேசல இதாச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் அப்படின்றலாம் தெரில, போப்பா பார்த்துக்கலாம். ஸ்டாமினான்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கி பிளாக் வச்சும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா ஏற்றிக்கலாம், கேஷ் ஏற்றிக்கலாம், அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாமினா தான் ஏற்றுவேன். இப்போ போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இது தரோம், நம்ம ஜஸ்வந்த் கிட்ட தரோம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இப்போ வந்து நான் தான் மேலே அந்த பிளாக் கலர் லக்கி அந்த ஸ்பெஷல் ஏஷியன் பிளேன் ராட்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம் கைஸ். கண்டிப்பாக நம்ம போய் ஏன்ஷியன் பிளேன் ராட்ஸ்லாம் எடுக்க போகிறோம். யாரெல்லாம் கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ், அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே பண்ணுங்க. 97 ஸ்டாமினா இருக்குது கைஸ். போயிட்டே இருப்பார் ஜஸ்வந்த். இன்னைக்கு போயிட்டு நீங்கள் தான் எடுக்கிறீங்க. ஓகே, இந்த ரெட் டாட் மேலே தரேன். ஹே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி ஏரியாவுக்கு வந்துட்டோம். இன்னும் டிக் போகணும். நம்மளோட ஸ்பெஷலான சப்ஸ்கிரைபருக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்பெஷலான பிரெயின் வாட் இருக்கும் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட் நான் சொல்கிறேன், அந்த டேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விளாடுவோம். அந்த டேட்டில் அப்படி அன்றைக்கி அந்த டைமிங்கில் நீங்கள் நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. என் ஐடியா நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். என் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிவு மை ஃப்ரெண்ட் தான். பட் ஆனால் அதோட ரியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கவிஷ் 3733. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க, நானும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் சொல்கிறேன், அந்த டைமிங் சொல்கிறேன், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. ஓகே, ஜோட பண்ண நம்மளால் ரோபக்ஸ் இல்லைங்க. யாருக்குள்ள ரோபக்ஸ் இருக்கும் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். பிகாஸ் நமக்குலாம் ரோபக்ஸ் அவ்வளோ பெரிய ஆள் நம்மளால ஒன்றும் இல்லை. அதனால் நான் சொல்ல மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெட்லாம் தருவோம். உங்களுக்கு எந்த கேமாக பார்த்துக்கலாங்க. முன்னாடி போங்க, இங்கே போங்க. எப்படி ஓகே, வியூ கொஞ்சம் இப்படி வச்சுக்கோ. ஓகே கைஸ், காட்லி ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் நேரம் பண்ணுறேன் ட்ரை. பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீட்டில் போகணும் கைஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன டீமு, இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. யார் ஜெயிப்பான்றது கமெண்ட்ஸ் சொல்லுவீங்க. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் நம்ம வந்து திறந்து மூடுறக்குள்ள இவ்வளோ ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினச்சி கூட பாருங்க. ஆமாம், ஸ்பீட் வந்து T20 முடிஞ்ச மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 days நம்ம தான் கேப்பு, அதனால் டக்குனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ கமெண்ட்ஸ் சொல்லுவீங்க. நம்ம எப்பயுமே ஆர்சிபி. நீங்கள் சிஎஸ்கேவா? எம்ஐ கைஸ். எம்ஐயா? அது ஒரு நாலு டீம் தாங்க. யாரெல்லாம் எம்ஐயோ கமெண்ட்ஸ் சொல்லுவீங்க அப்படியே. ஏன்னா எம்ஐல தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா. யாருக்கு ஹர்திக் பாண்டியா பிடிக்குமோ அதுவும் உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வரேன்னு. கமெண்ட்ஸ் சொல்லுவீங்க. இது வந்து பிரெண்ட் கார்டு இப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு. இப்போ இதுக்கு மேலே போனால் ஏன்ஷியன் போயிடலாம். ஜஸ்வந்த் போக முடியுமான்னு பார்ப்போம். பிகாஸ் ரொம்ப போகணுங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபுல்லாகணும். பார்த்தீங்கன்னா போகிறது ரொம்பவே கஷ்டங்க, ஈஸி கிடையாது. ஸ்பீடு வேறு ஏற்றணும், ஏற்றவே இல்லை. ஓகே, ஸ்டாமினா வேறு 76 தான் இருக்குது. ஓகே, அப்புறம் சார் ரோப்ளாக்ஸ் உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குமோ கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, கொஞ்சோண்டு வந்துட்டோம். ஓகே நம்ம ஸ்டாமினா மட்டும் இந்த நேரத்துக்கு ஏற்றல. 27 ஸ்டாமினா குறைஞ்சிருக்கும் கைஸ். ஆமாம்,
அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே போடலாமோ கமெண்ட்ஸ் சொல்லுவீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாங்க GTA San Andreas Part 2 ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு. அது யாருன்னு எனக்கு தெரில. பட் பார்த்தீங்கன்னா நம்ம போடலாம், போடுறோம், கண்டிப்பாக போடுறோம், எதுவும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைபரும் கேட்டோன்னே போடாமல் இருக்கலாமே கைஸ். ஆமாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஸ்கின் சேஞ்ச் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் மாதிரி விட்டேன், எதுன்னு நினைக்கிறேன், கீழே ஆங்கிள் கவர் காட்டுறேன். அதான் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட அவுட்ஃபிட். முன்னாடி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி என் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா kavish3733. கமெண்ட்ஸில் நான் என் ஐடி சொல்கிறேன், டேட்டு அதெல்லாம் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து நீங்கள் வந்தீங்கன்னா டைமிங் வந்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருப்போம். அப்போ வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ சொல்லுங்கள், நம்ம போடுறோம். ரெடி துஷ்வந்த்? கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஆமாம் கைஸ், பேசிகிட்டே அப்படியே வந்துட்டோம். 63 ஸ்டாமினா இருக்குது, பிரச்சனை இல்லை. கைஸ் நீங்கள் ரோபக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரோ. யார்கிட்ட ரோபக்ஸ் இப்போ காம சொல்லுங்கள். வேறுங்க இதுக்கு 400 ரோபக்ஸ் கேட்குறாங்க, என்னன்னே தெரியலங்க. ஓகே, நம்ம ஆட்டோ கிளைம் போட்டுடலாமா? ஓகே கைஸ், ஆட்டோ கிளைம் போட்டோம். பாட்டி போயிட்டுருக்குறாங்க. நம்ம விளையாண்டதான் கேமு, ஏஐ விளையாண்ட கேமே கிடையாது. கைஸ் ஜஸ்வந்த் என்ன சொல்கிறீங்க? ஏஷியனுக்கு போய் என்ன எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஏஷியனுக்கு போய் ஏதாச்சும் நல்ல கார்டு இல்லைன்னா அதை விட பெரிய லெவல் பிராண்ட். இவர் சொன்ன மாதிரி இவர் தான் என்ன பிராண்ட் எடுக்கணுமோ இவர் தான் சூஸ் பண்ண போகிறாரு. பிகாஸ் இவருக்கு வந்து ஒரு சான்ஸ் தரப்போகிறோம். ஸ்மர்ஃப் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட். நீ என்ன வேணுமோ நீயே சூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஸ்மர்ஃப் கேட் இருக்கும். அப்படி நீங்கள் யாரெல்லாம் இந்த கேம் ப்ரோ இந்த கேம்லாம் நான் எப்போயும் முடிச்சிட்டேன், இந்த கேம்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த கேம் நான் தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். ஓகே கைஸ், போயிட்டுருக்குறோம். அதனால் ஏஷியன்ட்டு ஏதோ ரீச் பண்ணிட்டு வரைக்கும் தெரியுதா பிளாட்ஃபார்ம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, போய் காட்டுறேன் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டோம். ஓகே வந்துட்டா கைஸ், ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டுருக்குறோம். அதுவும் 50% ஸ்டாமினா இருக்குது கைஸ். ஆமாம், 50% இன்னும் இருக்குது. நம்ம மட்டும் அப்டேட் பண்ணல, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. பட் இதோட நிறுத்த போகிறது இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 250 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டு நம்ம இந்த யூடியூபை இதோட முடிச்சுக்கலாம். ஸ்மர்ஃப் கட் எது நீங்கள் எடுக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்மர்ஃப் கட் ஓகே, அதான் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அதை எடுத்துடலாம். நீடுன்னு பையன் போட்டோம். ஓகே கைஸ், நம்ம எடுத்துடலாமா? ஓகே கைஸ், இந்த நீடுன்னு போட்டோம். ஓகே, போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், ஏன்ஷியன்ட்டில் பிராண்டட் கார்டில் இருக்குது. ஓகே, எடுத்துட்டோம். இன்னும் நம்ம சில இதெல்லாம் எடுக்கலாம். ஓகே, இன்னும் வேறு என்ன எடுக்கலாம்? இது எடுக்கலாமா? எது இது எல்லாத்தையும் ஓடி அடிக்குதுல்ல அந்த பிராண்டட் ஆடா போடா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா பண்ணி ஸ்மர்ஃப் கேட். ஓகே, ஸ்மர்ஃப் கேட் இன்னும்னா சரி எடுத்துடலாம். ஓகே, எதுவும் பிராண்டட் கார்டே, அதனால் இது எடுக்க போகிறது இல்லை. இந்த ஒடினின்னு போட்டு நான் எடுக்கிறேன். போச்சு கைஸ், எல்லாம் அந்த சைடு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த சைடு போயிடுவோம். லக்கி பிளாக் இருக்குதா கைஸ்? எண்டில் வச்சுருக்குறானுங்க, எங்கே விழுந்தாலும் விழுந்துருவோம் யார் வேணா. ஓகே, நம்ம அந்த எண்டுக்கு போய் உங்களை கூப்பிட்றேன். ஓகே கைஸ், நம்ம இந்த எண்டு வந்துட்டோம். இந்த ஒடினே அந்த பெரிய பிரெயினில் போனோடனே நம்ம வந்து இந்த இன்னொரு ஸ்மர்ஃப் கார்டு எடுத்துக்கலாம். டூ இருக்கிறானே இவன். ஓகே கைஸ், நம்ம எடுத்துட்டு செகண்ட் இன்னொரு அதையும் நம்ம எடுத்துகிட்டு கீழே குச்சிருவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரி 3 தான் கேரி. வெயிட் பண்ணி யூ லாஸ்ட் 3 பிராண்டட்ஸ். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்மர்ஃப் கேட் எடுத்துக்கலாம். தான் நம்ம ஏன்ஷியன் சீக்கிரம் ஒன்று ஸ்மர்ஃப் கேட். கைஸ், வந்துட்டோம். இந்த ஸ்மர்ஃப் எங்கே இருக்குது? ஸ்மர்ஃப் கேட் வாயில் கூட நுழைய மாட்டேங்குங்க இந்த ஸ்மர்ஃப் கேட் அப்படின்றது. ஸ்மர்ஃப் கேட் 2 ஸ்மர்ஃப் கேட் எடுத்துட்டோம் கைஸ். ஓகே, ஆமாம் சரி, இங்கே ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு நம்ம குச்சிடலாம். பிகாஸ் 3 தான் கேரி இருக்குது. கேரி அப்கிரேட் பண்ணால் ட்ரில்லியன் கேட்குறாங்க கைஸ். 1 ட்ரில்லியன் கேட்குறாங்க, நம்ம பில்லியன் தான் இருக்கிறோம். இந்த ஸ்மர்ஃப் கேட் எடுத்து குடிச்சிடலாமா? சொல்லுங்கள். இவ்வளோ ஏரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்மர்ஃப் கேட் ஆகுது. குடிச்சிடலாமா? 3, 2, 1. இப்போ நான் அவ்வளோதான். குதிக்கிறதுக்கு பண்ணாவே எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பாருங்க கைஸ். ஆமாம், அது அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். நான் ட்ராக் கொடுத்தே பரப்படா எல்லாம் இதுவும் போயிடும், லாஸ் பண்ணிடுவோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம இப்போது ஏன்ஷியன்ட்லேயே தான் இருக்கிறோம். சரி வந்துட்டோம் பார்த்தீங்களா? டே அப்பா ஜஸ்வந்த் எங்கே நான் இருக்கேன் கைஸ். ஓகே, எனக்கு பாரு, நான் எண்டு போய்ட்டு உங்களுக்கு தரேன். ஓகே, உங்களுக்கு அப்படியே குடிச்சிருங்க.
குதிச்சிட்டாருங்க. தூரமாக குதிச்சிருந்தீங்கன்னா லேண்டில் எதுவும் வந்துருக்க மாட்டார். பட் பரவாயில்ல, தாண்டிடும்னு நினைக்கிறேன். ஏய் இல்லை, நோ 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 நோ. ஓகே போயிட்டோம். இந்த ரோப்ளாக்ஸ் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் போடுறாங்க, எனக்கு அந்த ஐடியா வந்தது. ஓகே காமன் ரேட் ரீச் ஆகிட்டோம். அண்ட் நம்ம 3 ஸ்மஃப் கேட் எடுத்துட்டோங்க. வா, இதுதான் ஃபஸ்ட் 3 ஸ்மஃப் கேட்டு. 3 ஸ்மஃப் கேட் நான் எடுத்ததே இல்லை, அது வேறு விஷயம். ஓகே இது ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம். அது இருக்கட்டும். மில்லியன் செய்து இது மில்லியன் செய்து இது 100 செய்து வச்சுக்கலாம். இது வச்சுக்கலாம். ரீபூட் பண்ணிக்கலாம். இது மில்லியன்ஸ் வரைக்கும் அப்படியே அப்படி இருக்கணும். ஓகே கைஸ், மில்லியன் செஞ்சிச்சு போடுவோம். இதே பண்ணலாம் கைஸ். 10 மில்லியன் செய்துங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம போய் செல் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து 250 ஸ்பீடு போகணும். பண்ணிக்கலாமா? அப்போ இல்லை பண்ண முடியாதுங்க. ஸ்மஃப் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு நிறையா வாங்கணும். 2.8 பில்லியன். இப்போ மட்டும் நம்மக்கிட்ட நிறையா ஸ்மூத் கேட் இருக்குது. 3 தான். என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி நிறையா இருந்தது. ஆமாம் ரைஸ். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒரு சப்ரஸனாக ஒரு விஷயம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யுவன், அது தெரியும் நினைக்கிறேன், முன்னாடியில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே வாங்க, யுவன் புதுசாக இப்போ தான் வந்திருப்பாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. பேசுவோம். ஹலோ கைஸ். ஆமாம் கைஸ். அப்புறம் இவர் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஆமாம் இவர் விளாண்டுருவாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்மஃப் கேட் வச்சிருக்காரு. ஆமாம் தானே? ஆக்சுவலி அஞ்சுங்க கைஸ். ஆமாம் நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் 5 நினைக்கிறேன். அதுக்கு நிறைய வச்சுருக்காருங்க. இவங்க ஏன்ஷன்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அது ரோட் ஆகிட்டுக்குது. டிஸ்கார்ட்டாக ரோல் ஆகிட்டு கைஸ். ஆமாம் சின்னாச்சு பிளராக இருக்குது. இப்போ நம்ம வந்து ரீஸ்பான் பண்ணிக்கலாம். ரீஸ்பான் பண்ணால் மட்டும் இது மாறாது ஒரு விஷயம். சுற்றிக்கிட்டே இருக்கு. போர் அடிக்குது கைஸ். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு கூப்பிட்டு திரும்பி வரோம். ஓகே சார், நம்ம ரோபக்ஸ் அமுத்திட்டோம் பாருங்கள். ஐயோ திரும்பி இந்த மாதிரி அமுத்திட்டோம்னு நினைக்கிறேன். அதான் இல்லை. ஓகே ஸ்மஃப் கேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 பில்லியன் செஞ்சிருச்சு. டென்ஷன் எடுக்கலாமா? யுவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் விளாடுவாங்க. இங்கே வா யுவன் கொஞ்சம் விளாடலாம். ஓகே ஆடுங்க யுவன். அது ஐஸ் எடுத்துருக்கிறாரு. இவர் கொஞ்சம் ஸ்மஃப் கேட் அப்டேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியல. இந்த பேஸ் பார்த்தீங்களா? அட்மின் லக்கி பிளாக் வச்சுருக்கிறாங்க. அட்மின் லக்கி பிளாக் வச்சுருக்காங்க. ஏன்ஷியன்ட் வேறு. இது எப்போலாம் எடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் நானும் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். 2 ட்ரில்லியன் 20 ட்ரில்லியன் சொல்லி வச்சுருக்காங்க கைஸ். போதான் ஆமாங்க கைஸ். இப்படி எப்படியாவது செஞ்சாவது வாங்கிட்டுருக்கேன். பட் நான் வந்து தனியாக இருக்கேன். டியூட்டி பண்ண மாட்டேன். யாருக்கா ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சு கமெண்ட் சொல்லுங்க கைஸ். கைஸ் நம்ம 43.2 மில்லியன் ஆக்கியாச்சு. 10.3 மில்லியன் ஆக்கியாச்சு. 9.4. ஓகே இந்த மீம் போயிடுச்சுது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இருந்தது. அது சொல்லலான்னு பார்த்தேன், போயிடுச்சுது. மாட்டிக்கிட்டாரா? வந்துட்டாரு. ஓகே இப்போ என்ன பண்ணுவீங்க? நம்ம கேரியை அப்கிரேட் பண்ணலாம். கேரி அப்கிரேடா? ஓ 1 மில்லியன் 1 பில்லியன் 100 பில்லியன். அது ரொம்ப கஷ்டம். 5 இப்போ பார்த்தீங்கன்னா 5 கேரி பண்ணலாம். 100 ட்ரில்லியன்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தம்பி 100 ட்ரில்லியன் நான் வச்சுருக்கேன். 500 ட்ரில்லியன் வச்சுருக்கேன். வச்சுருக்கியா? ஓகே ஜஸ்வந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட விளாட மாட்டார். ரோப்ளாக்ஸ் ஓகே ஜஸ்வந்த், நீங்களே நெக்ஸ்ட் என்ன கேம் விளாட்லாங்கன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஜஸ்வந்த் சொல்லுவார் எந்த கேம் வேணால் சொல்லட்டும். ஜஸ்வந்த் நீங்களே சொல்லுங்கள் எந்த கேம் வேணால் சொல்லிட்டு சொல்லுங்கள் கைஸ். எனக்கு ரோப்ளாக்ஸ்லேயே சில கேம்ஸ் தான் கைஸ் பிடிக்கும். அந்த சில கேம்ஸில் டைம் ஃபார் பிரெயின் டாட்ஸ் இல்லைனா ரைவல்ஸ் இல்லைனா ராக்கெட் ரைவல்ஸ் தான் கைஸ் பிடிக்கும். இப்போ நம்ம வந்து செகண்டாக ரைவல்ஸ் தான் கைஸ் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே ரைவல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் விளாட போகிறோம். அப்புறம் ரைவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட நான் ஓகே இவர் சொன்னது டிசைட் பண்ணது ஓகே தான் எனக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து ஓகே இந்த கேமே விளாட்லான்னு சொல்லுங்கள். இப்போ ஈவன் எந்த இடத்துக்கு போக போகிறீங்க? இப்போ ஏன்ஷியன்ட் போக போகிறாங்க. ஏஷியன் போயிட்டு எடுக்க போகிறோமா? ஓகே கொஞ்சம் நேரம் ஆக தான் போகுது. இந்த வீடியோ கொஞ்சம் நம்ம போடாத வீடியோ அளவுக்கு கொஞ்சம் லாங்காகவே இருக்கும். பிகாஸ் நம்ம போட்டதே பார்த்திங்கன்னா 10, 11 அந்த மாதிரி தான். பார்த்திங்கன்னா நம்ம 20 மினிட்ஸ் போகிறோம். இப்போ நாங்கள் வந்து மேலே ஏன்ஷியன்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டலாம் கைஸ். ஓகே கைஸ்.
ஓகே அண்ட் கைஸ் அதிர்ச்சியும் நடந்திருக்கு சொல்லு. ஆமாம், ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு கைஸ். நீங்கள் அந்த ஸ்மர்ஃப் கேட்லாம் போய் எடுத்தீங்கன்னா சூப்பராக ஸ்மர்ஃப் கேட்லாம் கிடைக்கும். ஆமாம், அது ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக கிடைக்கும். அவர் அதான் சொல்கிறேன். ஆமாம் கைஸ், நம்ம ஏன்ஷியன் போய் இப்போ பார்த்தா சூப்பராக தான் கிடைக்கும். ஓகே, இந்த லெவலில் தாண்டிட்டோன்னா நம்ம ஏஷியன் கிடைக்கும். லக்கி பிளே கிடைக்க போகிறீங்களா? நாங்கள் பார்த்தீங்களா கைஸ், ஒரு மத்தையும் அவங்க மத்தையும் பார்த்தீங்கன்னா டைமண்டோட மத்தையும் எனக்கு கற்றுவாங்க எடுத்தா மத்தையோ அப்படின்வா. மத்தையும் நல்லா ஸ்டீல் பிரெண்டாட்டில் உங்ககிட்ட என்ன சூப்பரான பிரெண்டாட் இருக்கோ கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆமாம். ஓகே, ஓ கார் ஆஃப் ஆச்சு நினைக்கிறேன். ஓகே, ஆடுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோடில் பட்டையா? இல்லை இல்லை, ஆல்ரெடி இருக்கும். நம்ம கிளைம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யுவன் கொடுத்துருவோம். யுவன் இல்லை ஜஸ்ட் பண்ணிட்டு கைஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் அதே கைஸ் ஸ்வாப் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்றோம். ஓகே கைஸ், கொஞ்சம் முன்னாடி போகணும். கொஞ்சம் ரொம்ப எதுவும் தெரியல இங்கே லைட்டாக பேஸ் நிற்கிறேன் தெரியல. ஆமாம் கைஸ், நம்ம ஏன்ஷியன் ஜம்ப் போக போகிறோம். நாங்கள் இந்த பாருங்க கைஸ், நம்ம ஆட்டோ கிளைம் போட்டு வியூவை திருப்பி காட்டுறோம் கைஸ். கைஸ் ஆட்டோ கிளைமே ஒர்க் ஆகலை. அது என்னன்னு தெரியல. அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்மர்ஃப் இந்த ஒரு பேஸ் ஆட்டம் தெரியுது. இந்த ஏன்ஷியன் சொன்ன இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுனால ஸ்மர்ஃப் கேட்லாம் சூப்பராக ஒரு மாதிரி கிடைக்கும். போயிட்டே இருக்கிறோம். ஒரு ஏன்ஷியன் எடுத்துகிட்டு இந்த வியூ முடிச்சுக்கலாம் நினைக்கிறோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. 20 மினிட்ஸ் போகிற வியூலாம். அதனால் 250 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஏன்ஷியன்ட் 3 ஏன்ஷியன்ட் நடந்துறேன் போனீங்கல்ல, நான் 3 ஏன்ஷியன்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். முடிக்கலாம். ஓகே கைஸ், அப்புறம் ஸ்மஃப் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பின்னாடி அதுதான் அங்கே ஏன்ஷியன்ட் மாதிரி இருக்குங்க. எதுவுமே அந்த அளவுக்கு ஏன்ஷியன்ட் ப்ரோவாக இருக்காது. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க கைஸ், நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓ அது போயிட்டு இருக்கிறேன் கைஸ். ஹாஃப் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ஹாஃப் தான். ஓகே ஆட்டோ கிளைம் வந்துருச்சு. வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுறலாம். ஓகே வாட்டுக்கு மேலே போவோம். ஆக்சுவலி ஆட்டோ கிளைம் போட்டால் வியூ காட்ட முடியாது கைஸ். இதான் இப்படி வேணால் காட்டிக்கலாம் கைஸ். ஓகே மேலே போகணும். கீழே கீழே தெரியுதா? கேஸை ரீச் பண்ணோம் கேஸ். ஆமாம் கைஸ், கொஞ்சம் வந்துட்டோம். ஒருத்தர் அப்படி இருந்து இவன் இங்கே இருக்கிறான் தான் நாங்கள் மேலே ஒருத்தன் ஏன்ஷியன்ட்லேயே இருக்கிறான். கீழே மேலே வரவே மாட்டேங்கிறான் கைஸ். ஒருத்தன் டபுள் மடங்கு ஸ்பீடில் வந்துட்டுருக்கிறான். பேக்கன் தான் கைஸ் அந்த பேர். 179லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மாட்டுறாத பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம். மேலே ரீச் பண்ணிட்டோம் உங்களை கூப்பிட்றோம். ஸோ ஓகே கைஸ், லீவ் கொடுத்தோன்னா அவ்வளோதான். ஏன்ஷியன்ட் அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இங்கே ஸ்மிஃப் கேட் இருக்குது தான். அவர் யுவன் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஸ்மிஃப் கேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மியூட்டேஷனோட ஒன்று இருக்குது. இது 1x1 புதுசாக இருக்குது, நான் கேட்டதே இல்லை. பாருங்க, யுவன் வந்து பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. அங்கே ஸ்ட்ராபெரி ஃபண்ட் இருக்குது தானே? ஓ ஓகே, லக்கு ப்ரோ நமக்கு. ஆமாம் கைஸ், ஸ்ட்ராபெரி ஃபண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடையாது. கொக்கோ ஃபேண்ட் எலிஃபண்ட் வருது. ஷூப்பா. சரி ஓகே, அந்த டும் சாகூர் அதெல்லாம் போயிட்டோம். வராதுண்டா போச்சுடா. பிராண்ட் இருக்கா கலெக்ட் பண்ணது, அதுவும் போயிடுச்சா. 1 ட்ராப் ஹிட்டு. கைஸ் ஓகே நடுவில் போய் ஆகணும், எடுத்தே ஆகணும். அது என்ன, அது டிஸப்பியராக ஆயிரும். போங்க டுங்கு டும் போடா. இப்போ வேறு எடுக்க முடியல கைஸ், தான் பிரச்சனை. பேசணும் பண்ணலாமா? இங்கே ஸ்மிஃப் கேட்டுக்கு போடுறா, அதை எடுத்துக்கோ. ஒரு ஸ்மிஃப் கேட் இருக்கு. ஓகே எடுத்துட்டோம். இருது நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணல. இந்த மாதிரி நம்ம 5 ஸ்மர்ஃப் கார்டு எடுக்க போகிறோம் கைஸ். ஆமாம் போச்சு. அப்போ வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோல்டு ஸ்மிஃப் கேட்டு அதெல்லாம் எடுத்துப்போங்க கைஸ். எல்லாம் மியூட்டேஷனோட தான் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம் என்னென்ன எடுத்துக்கணும். சீக்கிரம் போகிறோம். வந்துட்டான்.
ஓகே வந்துட்டோம். இன்னும் 2 ஸ்மஃப் கேட் தான் எடுத்துருவோம்னா நம்ம கங்கராஜிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கரெக்டாக 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். தான் ஃபஸ்ட் வீடியோ 20 மினிட்ஸ். அதுவும் கேமிங் வீடியோ கைஸ். ஆமாம், மித்ததெல்லாம் சும்மா ஷார்ட்ஸ் தான் போடுவேன். ஓகே, இங்கே இருக்கிறான், அவன் போயிட்டான். அங்கே தான் இருக்கிறான். ஓகே, ஃபைனலாக 5 ஸ்மஃப் கேட் எடுத்தாச்சு. முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு தான் கைஸ் ரொம்ப லக்கு கைஸ். யுவன் சொன்ன மாதிரி யுவன் பக்கத்தில் இருந்தால் லக்கு தான் கைஸ். ஆனால் அவங்க ஒன்று சொல்லணுன்றேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் போயிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்வந்த் கூட இருந்தேன். எனக்கு 2 சீக்ரெட் லக்கி பிளாக் கிடச்சிருந்தது. நார்மலாகவே வாங்கணுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா ரொம்பவே காஸ்ட் ஆகும். 2400. ஆமாம் கைஸ், ஆமாம். அது பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சுனாமியில் அதுக்குள்ளே ஒரு எஸ்கேப் சுனாமி மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிது. ரொம்ப சூப்பரான லக்கு இது. ஜஸ்வந்த் நீ இருக்கணும்டா பக்கத்தில் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு செகண்ட் இருந்தது. ஸோ ஓகே கைஸ், பின்னாடி குச்சிடலாம். பின்னாடி குச்சிடலாம். ஐயோ போச்சு. லேண்டாக போகிறோம்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா டைமண்ட் ஸ்மிஃப்ட் கேட்டு வேறு கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறேன். பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணியாச்சு. கீழே குதிச்சுட்டு இருக்கிறோம். அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறோங்க. கீழே போப்போ அண்டு ரொம்ப ஃபஸ்ட்டாக வந்துட்டோம். அண்ட் நம்ம பேஸ்கிட்டே கரெக்டாக வந்துட்டோம். அண்டு பார்த்தீங்கன்னா பேஸில் இதாக இருக்கும் நினைக்கிறேன். எத்தனை ஸ்மிஃப்ட் கேட்டு கிராபு. அவ்வளோதானா? 2 தானா? இல்லையே, ஒன்று இருக்குமே. என்னது காரம்? ஸ்கேம் பண்ணிட்டாங்களா என்னடி கைஸ்? ஸ்கேம். எங்கடா அது? இன்னொரு ஸ்மிஃப்ட் கேட்டு கைஸ். என்னமோனா புரியல கைஸ். இங்கே இருக்குதா கைஸ்? எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் என்கிட்ட இன்வென்டரியில் இல்லவே இல்லை. பேக்கில் இருக்குதா? சொல்லலாம் பயந்துட்டேன். நான் ஏமாற்றிட்டேன் கைஸ். யாரெல்லாம் VTG பார்க்குறீங்களோ கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் எப்படி ஆக்ட் பண்ணுவான்னு தெரியும். அவங்க ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். இன்னும் செல் பண்ணிடலாம். நல்லாவே இல்லை கைஸ். இன்னும் ஒன்று தான் இல்லை. மித்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ஃபுல்லாக ஸ்மஃப் கேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை டாடா, see you later. ஓகே கைஸ், பாய் கைஸ். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.